Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. மத்திய மலைநாட்டில் சுத்தமான குடிநீரை பெறுவதில் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்குகின்றமை கவலைக்குரிய விடயமாகும். ஹட்டன் அம்பகமு பிரதேச சபைக்குட்பட்ட நோர்வுட் பகுதியை சேர்ந்த மக்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஹட்டன் அம்பகமுவை பிரதேச சபைக்கு உட்பட்ட நோவுட் குடியிருப்பு இது. இங்கு சுமார் 500 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த பகுதி மக்களுக்கான குடிநீரை சுத்தமாக விநியோகிக்கும் திட்டம் ஒன்று 2006ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 40,000 லிட்டர் கொள்ளளவு உடைய 4 நீர்த்தாங்கிகளும் 50,000 லிட்டர் கொள்ளளவு உடைய ஒரு வடிகட்டும் இங்கு 2006ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டன. இவற்றின் நிர்மாணத்திற்காக சுமார் 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. இந்த குடிநீரை பயன்படுத்தும் குடும்பங்களிடமிருந்து பராமரிப்பு செலவாக ஆரம்பத்தில் 70 ரூபாவும் தற்போது 100 ரூபாவும் அறவிடப்படுகின்றது. இந்த நிதியினை பயன்படுத்தி குடிநீர் கட்டமைப்பு சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டதாகவும் தற்போது பராமரிப்பு நடவடிக்கைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சுத்தமான தண்ணீரை குடித்து வந்தோம். ஆனால் சமீப காலமாக நாங்கள் பார்க்கும் பொழுது சுத்தமாக தண்ணீர் இல்லாமல் அது சேரும் சகதியும் நம்ம டெப்பை திறந்தவுடனே சேரும் சகதியும் அது போல பூச்சிகளும் அதுல வருது. உயரமான தேயிலை மலைகளில் இருந்து ஆறுகள் வழியாக வரும் தூய்மையற்ற நீர் நேரடியாக விநியோகிக்கப்படுவதால் தாம் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாவதாகவும் இவர்கள் கவலை வெளியிடுகின்றனர். இப்பொழுது இது சரியான முறையில் நிர்வாகம் செய்யப்படுவதில்லை. யாப்பின் படி புதிய நிர்வாகிகளை தெரிவு செய்ய வேண்டும். வருடம் அந்த வருடம் புதிய நிர்வாகிகள் தெரிவு செய்து அவர்களும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தால் மிகவும் தூய்மையான தண்ணீரை குடிக்கக்கூடிய பாக்கியம் இந்த நோர்வூட் நகர மக்களுக்கு, நோர்வூட் சேர்ந்திருக்கின்ற கொலனியில் வாழ்கின்ற மக்களுக்கும் இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்களும் கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இதன் காரணமாகவே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். 2 சிறுநீரக நோய்க்கும் பாதிப்புக்கும் உள்ளாகி இருக்கின்றார்கள் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொண்டு நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்ய சம்பந்தப்பட்டவர்கள் மேலெடுத்தவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு அதிக செலவில் நிர்மாணிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் தற்போது பராமரிப்பு இன்றி கைவிடப்பட்டுள்ளமை பெரும் கவலைக்குரியதே. தூய்மையற்ற நீரையே தினமும் அன்றாட தேவைக்கு பயன்படுத்தும் துர்ப்பாக்கிய நிலையில் மலையக மக்கள் தொடர்ந்து உள்ளனர் என்பதற்கு இந்த கதையும் சான்று பகிர்கின்றது. சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கும் இந்த கட்டமைப்பை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நோர்வூட் மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை